கேரள மாநிலம் வயநாட்டில் சாலையோரம் நின்றிருந்த பிக்கப் வேன் மீது சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த விபத்து காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். சிவசபாபதி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கேரள மாநிலம் கண்ணூர் ஆயுதப்படையில போலீசார் ஒருவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் ஊட்டிக்கு செல்ல திட்டமிட்டிருந்தாரு. இவர் திட்டமிட்டபடியே ஊட்டி மற்றும் பெங்களூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் ஒரு வேன் பிடிச்சு தன்னுடைய உறவினர்களோட சென்று கொண்டிருக்கும் போது அந்த வேன்ல கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வயநாடு மணந்தவாடி வழியா ஊட்டிக்கு செல்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. அது போல வயநாடு மணந்தவாடி தாளப்புழா அங்க அருகே போறப்ப பாத்தீங்கன்னா மின்சார வாரியம் அலுவலகம் அருகே பாத்தீங்கன்னா அங்க மின்சார வாரியத்துக்கு சொந்தமான ஒரு பிக்கப் வேன் ஒண்ணு நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த வேன்ல அடுத்து மின்சார கோபுரங்கள் அமைக்கிறதுக்காக மின்சார ராட்சச கம்பிகளும் அந்த வேன்ல வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா வேன் வேகமா வந்த வேன் பாத்தீங்கன்னா அந்த பிக்கப் வேன் மேல மோதியது. அதாவது சுற்றுலா வேன் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து மோதியதுல 6 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த மின்சார வாரிய ஒப்பந்த பிக்கப் வேன்ல வச்சிருந்த அந்த பெரிய ராட்சச கம்பிகளும் வெளியில விழுந்ததுனால அருகில் இருந்த ஒரு 6 பைக் சேதமடைஞ்சிருக்கு. இந்த காயமடைஞ்ச 6 பேரும் பாத்தீங்கன்னா மணந்தவாடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து பத்தி போலீசார் அதாவது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கட்டுப்பாட்டை இழந்து மோதிச்சா இல்ல டிரைவரினுடைய அஜாக்கிரதையினால இந்த விபத்து ஏற்படுச்சா அப்படிங்கறத போலீசார் தற்பொழுது விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.